தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பஸ், ரயில் நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இன்று 72வது பிறந்தநாள் கொண்டாடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் விஜய் நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் தொகுதி தாபிக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு எதிராக திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் இன்று தீர்ப்பளிக்கிறது. நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட எரிபொருட்களில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. நாட்டு மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் வரும் 15, 16ஆம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. மொபைல் ஆப் மூலம் வழங்கப்படும் இன்ஸ்டன்ட் லோன்களில் சிக்கி பொதுமக்கள் பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர்.